த பிக் ஹார்திக் பாண்டியா கொஸ்டின். அவர் மும்பை இந்தியன்ஸோடு இருக்க போகிறாரா, இல்லை வேறு ஏதாவது டீமுக்கு போய் ஆட போகிறாரா, எந்தெந்த டீம்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, எவ்ரி டே ஒரு புது ஸ்டோரி வருது. சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், ஏன் இப்போ எல்எஸ்ஜி எல்லாருமே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு தெரியுது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு வேறு ஒரு ஹெட்டேக்கும் இருக்குங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கேப்டன் தேவை. இப்போ அஜிங்கிய ரஹானேயோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிற்பாடு வந்து இன்னொரு மார்க்கி கேப்டன் கண்டிப்பாக தேவை. அண்ட் ஹார்திக் பாண்டியா வந்து ரெப்ரசன்ட்ஸ் அ ஸ்கில் செட் தட் இஸ் வெரி வெரி ரேர். ஏன்னா உங்களுக்கு வந்து யூ டோன்ட் கெட் தீஸ் பிளேயர்ஸ் டூ ஆஃப்டன் இல்லையா, வேர் someone who comes and bats, bowls and also captains the side. ஒரு ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் வந்து இஸ் நாட் அன் ஈஸி கமாடிட்டி டு ஃபைண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது ஹார்திக் பாண்டியோட ஸ்கில் செட்ஸ் ஆர் இன் சூப்பர் ஹை டிமாண்ட். பட் கிரிக்பஸோட ரிப்போர்ட்டின் அடிப்படையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த டிசிஷனை இமீடியட்டாக எடுக்கலை அப்படின்னு அவங்களோட சிஇஓ திரு காசி விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னா, நாங்கள் இன்னும் முதல்ல கோச்சை ஃபைனலைஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் இந்த முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. கேகேஆர் ஆர் இன்ட்ரெஸ்டட், பட் மும்பை இந்தியன்ஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படிங்கிறதும் பார்க்கணும். வேர்ட் ஹேஸ் இட் தட் மும்பை இந்தியன்ஸ் வந்து இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ஹார்திக் பாண்டியா ஒரு கன் டாப் ஆர்டர் பேட்டர் ஆர் பவுலர் கேட்குறாங்க, ஆர் ஒரு லைக் ஃபார் லைக் ஆல்ரவுண்டர். அப்படி இருக்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட மும்பை இந்தியன்ஸ் கேட்குற ஒரு நபர் இருக்கார், அக்ஷர் பட்டேல். லோவர் மிடில் ஆர்டர் வலுப்படும், லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அக்ஷர் பட்டேல் ஒரு ஆப்ஷன். ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் போனீங்கன்னா அவங்க யாரை ட்ரேட் பண்ணணும்? மேபி சம்மன் லைக் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் மும்பைக்கு கொடுத்தாங்கன்னா மும்பைலேருந்து இங்கே வரலாம் ஹார்திக் பாண்டியா. அதே மாதிரி எல்எஸ்ஜினா நிக்கலஸ் பூரன் ஒரு ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். பட் இது எல்லாமே வந்து தியரியில் இருக்குது. இந்த தியரியில் வந்து பல்வேறு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இதில் எத்தனை விஷயம் ஆக்சுவலி நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எனிஒன்ஸ் கேஸ். ஸோ அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். பட் அட் த மூமெண்ட் ஹார்திக் பாண்டியா ட்ரேட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் கான்க்ரீட்டாக எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, மேபி ஹார்திக் பாண்டியாவும் இஸ் பிளேயிங் ஹிஸ் கார்ட்ஸ் க்ளோஸ் டு ஹிஸ் செஸ்ட். அவருக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் இடையிலான அந்த உறவு அது வந்து சுமூகமாக திரும்ப இருந்துச்சுன்னா மேபி இந்த ட்ரேடு சுத்தமாக நடக்காமல் கூட போகலாம். ஸோ ரவி சாஸ்திரி சொல்கிற மாதிரி ஆல் டெசிஷன்ஸ், ஆல் அவுட்கம்ஸ் ஆர் பாசிபிள் அட் திஸ் ஜங்ஷன். ஸோ இதுதான் ஹார்திக் பாண்டியாவோட ட்ரேட் நிலவரம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க கெட் திஸ் கிரியேட்டிவ் என்னோட பேஜ் ஃபார் மோர் சச் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.